ஆதித்யாயச சோமாய மங்களாய புத ஆட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூலை மாத பலன்கள் 2024 துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்தவரையும் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடமான செவ்வாய் இடத்துலயே இருக்காரு, மேஷ ராசிலே பயணிக்கிறார். அதே போல ராசிக்கு 8ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், ராசிக்கு 9ஆம் பாவகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் இல்லை, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். 17/7/2024 மேல சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவான் கடக ராசிக்கு பயிற்சி அடைய போறாரு. உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல 9க்கும் 10க்கும் உண்டான அதிபதியான புதன் பகவானும் சரி சந்திர பகவானும் சரி ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு பிறக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிறக்க போகுது. துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்தவரையும் காலபுருஷனுக்கு 7வது வீடா வர்றதுனால எப்பொழுதுமே சிரிச்ச முகம், அதாவது குடும்பத்துக்குள்ள வந்துட்டாவே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், இந்த வீட்டுக்குள்ள போனாவே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல துலா ராசி மற்றும் துலா நபர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல இந்த லக்னத்தை பிறக்கும்போது அதிகப்படியான புத்திசாலிகளா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. பிறருக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள். இந்த ஒரு பொறுப்பை என்னுடைய அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த பொறுப்பை இன்ன வரையும் நான் நல்லா பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சின்ன வயதா இருந்தாலும் சரி கடுமையாக போராடி ஜெயித்தவர்களை இந்த ராசி சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் சரி, இந்த ஜாதகர் பிறக்கும் போது நிச்சயமா 2/7க்கு உண்டான நட்சத்திரத்துல பிறக்கும் போது பொருளாதாரத்துல மிக உயர்வான நிலைக்கு நம்ம போகக்கூடிய சிச்சுவேஷன் எல்லாமே சின்ன வயதிலேயே ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பட்டுரும். அதே போல ராகு நட்சத்திரத்துல நம்ம பிறக்கும் போது நிச்சயமா பெரிய அறிவாளிகளா நாங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அதே போல குரு நட்சத்திரத்துல பிறக்கும்போது சின்ன வயதிலே கடினமான உழைப்பாளிகள், யாருமே சாதிக்க முடியாத தொட முடியாத உயரத்தை எல்லாமே தொட்டுட்டேன் பார்த்துட்டேன் வாழ்க்கையில. இந்த சின்ன வயதிலே 30 வயது 35 வயதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் பொருளாதாரத்துல நல்லா வரக்கூடிய சூழ்நிலையில எவ்வளவு தூரம் வந்து என்னால முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான எஃபர்ட் போட்டேன், இன்னைக்குமே நான் அதிபயங்கர புத்திசாலிகள் அப்படின்னு நீங்க 4 பேரை பாராட்டினா கண்டிப்பா இந்த ராசி மற்றும் இந்த லக்னத்தை பார்க்க முடியுது. இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உச்சமடைஞ்சு சூரிய பகவான் நீசம் அடையக்கூடிய வீடா இருக்கப்ப என்ன பண்ணினாலுமே இந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் வந்துச்சா வரலையா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, கண்மூடித்தனமாக உழைக்கக்கூடிய நபர்கள். அதே போல மற்றவங்களை எளிதில் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்பிடுவாங்க. கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எப்பொழுதுமே வாழ்க்கை துணை சார்ந்து வாழ்வதற்கு ரொம்ப பிரியப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரியப்படுவாங்க. நிறைய விஷயத்தை வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயதுல இருந்தே கடுமையாக போராடக்கூடிய மனப்பான்மையும் இந்த ராசிக்கு அதிகம். ஒண்ணு காசை வந்து சேமிக்க மாட்டாங்க, என்ன வருது என்ன போகுதுன்னு தெரியாம காசை சேமிக்காம ஒரு 10 பேர் இருக்க பக்கத்துல வெளியே போனா இவங்க மட்டும்தான் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இலகிய மனப்பான்மையும் சரி, இந்த சூது வாது எல்லாமே தெரியாத ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி. அதனாலேயே இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியாக நிலையற்ற கிரகங்கள் வருவதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா தொழில நிறைய ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுத்திருப்பாரா. ராசியிலே கேது பகவான் கடந்த 1.5 வருட காலமாகவே ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 2023 அக்டோபருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தொந்தரவு. ஏன்னா இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் கேது பகவான் இருக்கு. எனக்கு முக்தி இருக்குமா, மோட்சம் இருக்குமா, எனக்கு எதுலையுமே பெருசா ஈடுபாடு இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தான். எப்பவுமே ராசிக்கு கேது வந்தாலே நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை மாற்றிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிடுவார். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ ட்ரெஸ் பண்றதை விட்டுருப்பீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானன்னு இருப்பீங்க. ஒரு தடவை தலைக்கு குளிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னு சுச்சுவேஷன்ல இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே எல்லாரும் மதிக்கும்படி நம்ம எப்பொழுதுமே நீட்டா இருக்கணும் அப்படிங்கிற இந்த குறிக்கோள் எல்லாம் வச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப மாறிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஏனோ தானோ இந்த ஷேவிங் கூட பண்ணாம ரொம்ப விரக்தியா எப்பொழுதுமே வந்து கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுமையா பேசுறது,
தனக்கு ஒண்ணும் கிடைக்கல. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டி பிடிக்காத உயரத்துக்கு மேல போயும் இன்னைக்கு இப்படி சரிவாயிட்டோமே அப்படின்னு நெனச்சு, நெறைய மன வருத்தங்களும், காயங்களும் பட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பட்டுருக்கீங்க. இன்னைக்கும் பாருங்க, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான். இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மன விரக்தி கடுமையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கடுமையா இருக்கு. இப்ப எல்லாமே போட்டி போடுறத விட்டுட்டீங்க. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் கூடயும் போட்டி போட்டு வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்க போறோம்? அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையா உழைச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து அதே இடத்துல நிக்கிறேன். அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு ஒரு விஷயங்களும் செய்யாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக செய்யாம இருக்கீங்க. எல்லோருக்கும் நடக்குது. எனக்கு மட்டும் நடக்கல அப்படிங்கிற மைண்ட் செட்டப் வந்து நெறைய இருக்குதா இந்த ராசிய பொறுத்தவரையும் அதிகமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. 5ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரம் பெறுவது பாக்கியாதிபதியும் சரி, பஞ்சமாதிபதியும் சரி, நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தான். இருந்தாலுமே இந்த கடந்த காலம் எல்லாமே பெருசாவே ஒரு சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பண்ணவே இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெயர்ச்சியின் மூலியமாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தர யோகம் அப்படிங்கிறது சனி பகவான் 5ஆம் அதிபதி 5லயே வக்ரமா இருக்கிறது. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல வக்ரமா இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேரு. குழந்தை பேருக்காக நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டு இருக்கேன். என்ன காரணம்னு தெரியல. இருந்தாலும் குழந்தை எனக்கு டிலே ஆயிட்டே இருக்கு. 10 பேர் போற பக்கம் என்னுடைய மனைவி ஏதாவது கேட்கறனால எனக்கு குழந்தை பேர் பிரச்சனையின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா, வெளிய போறதவே விட்டுட்டோம். எங்க போனாலும் இது ஒரு குறைபாடா எங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. இந்த நேரம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு இருக்கோம். வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா குழந்தை பேறு ஏற்படக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். அதுவும் வக்ரம் பெறக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே குழந்தை பேறு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கோச்சார காலம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கு. 2வது நல்ல ஒரு மாற்றம் என்ன எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு போறது ஒரு நல்ல ஒரு யோகம். நெறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இறக்கத்தை தான் சந்திச்சு வந்திருக்கீங்க. ஒரு படி ஏறுனா வந்து பாத்தீங்கன்னா, 10 படி சறுக்குற அளவுக்கு என்னோட திறமைகள் எல்லாமே வெளிக்காட்டி நான் போராடுறேன். எதுவுமே திறமை இல்லாதவன்லாம் வாழ்க்கையில வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. 2, 3 வருஷமா இருந்தாங்க. அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, போராடக்கூடிய மனப்பான்மை இருக்கு. நான் போராடுறதுக்கு தயாரா இருக்கேன். என்னுடைய சூழ்நிலை நான் ரூ. 100க்கு வேலை செஞ்சா எனக்கு ரூ. 10 தான் கிடைக்குது. அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் தொழில் ஸ்தானம், ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு பலம் பெற்று, உங்களுடைய சனி பகவானின் பார்வையில பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் நிச்சயமாகவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலுக்கு ஒரு ஏற்றத்தை குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்றத்தை குடுக்கும். காசு தங்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா, துலா ராசிய பொறுத்தவரை அப்படிதான். ஆடம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதிக நாட்டம் இல்லைனாலுமே, நமக்கு எப்பொழுதுமே ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நெனச்சு நெறைய கனவு கற்பனைகள், ஆசைகளோட இருந்தவங்க எல்லாத்தையுமே அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல அங்க சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்லவே தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தையும், ஒரு அவமானத்தையும் சந்திச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதுவுமே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால, இந்த குழந்தை பேருனால ஒரு அவமானத்த எனக்கு குடுத்துருச்சுங்க. எந்த ஒரு விஷயமே எனக்கு குழந்தைய நெனச்சா ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெறைய மனக்கவலைகள், குமறல்கள் எல்லாமே இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சரியாகும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறப்ப, தொழில் ஸ்தானம் பலம் பெற்றாலே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். இப்ப ஏற்கனவே எதுவுமே இல்ல தொழில்ல, என்னுடைய மனைவி சார்ந்த விஷயத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளிய வந்து யார்கிட்டயும் சொல்லாம, பொருளாதாரத்துல மனைவிக்கு பின்னாடி நின்னு நான் வந்து ஒரு ஒரு விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கேன். நான் வாழ்க்கையில எவ்வளவோ பெருசா சாதிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னால முடியாம தடுமாறிட்டு இருக்கேன். என்னுடைய புத்திசாலித்தனம்ங்கிறது அடுத்தவங்களுக்கு வேலை செய்யும்போது நல்லா பயன்படுது. எனக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியா கூட எனக்கு பயன்பட மாட்டேங்குது. ஆனா மத்தவங்க ஏதாவது ஐடியா கேட்டா 100 ஐடியா, 200 ஐடியா நான் சொல்லி அவங்கள எப்படியோ ஜெயிக்க வச்சுடுறேன். அவங்க என்னைய பாராட்டிட்டு போறாங்க. ஆனா நான் ஏத்தி விட்ட ஏணியாக அதே இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் உங்களுடைய ஐடியா, உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக குடுப்பாரு. அதேபோல சனி பகவான் வக்ரம் அடைறதுனால உங்க ராசியை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக யோகம். சனி பகவானால வரக்கூடிய கர்மாவை நீங்கள் ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உங்க ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் நல்லது மட்டுமே சொல்லுவார். ஒருபோதும் அவர் வந்து கெடுதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணை போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக துணை போக மாட்டார். அதனால 5ஆம் இடத்ததிபதி பலமா இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை நீங்க எதிர்பார்க்கக்கூடியது அனைத்துமே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவானும் பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ஸ்தானமும் அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே வந்து
பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்படுத்தி குடுக்கும். 7ஆம் அதிபதி 7லயே இருக்காரு. அப்ப இத்தன நாளா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தடையாயிட்டே இருக்கு. எனக்கு வந்து அப்பா இல்ல. அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நடத்துறக்கு ஆள் இல்லாம, எதுவுமே பெருசா பேசாம, அவங்க ஒண்ணு சொன்னா நாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, நாங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது, ஏதோ வந்து மேட்சிங் வந்து சரியா இல்லாமயே போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அது எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கு நிச்சயமா இது ஒரு யோக காலமாக இருக்கும். அப்ப என்ன நீங்க முயற்சி பண்ணுனாலும், அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இதுக்கு முன்னாடி இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து, தசா, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றமில்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.